விஜய் பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளிய வர மாட்டாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் திமுகல அவர் மேல விஜய் மேல வச்சாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, விஜய வீட்ட விட்டு வெளிய பார்த்தீங்கன்னா, வரவே விட மாட்றாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒரு சிக்கல் குடுத்துட்டே இருக்கிறாங்க. அதாவது பர்மிஷன் குடுக்க மாட்றாங்க. அந்த மாரி பல்வேறு விஷயங்கள் வச்சிருக்காங்க. அது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ விஜய் வீட்ட விட்டு வெளிய வரலாம். எவ்வளோ படம் நடிச்சிருக்கிறார். வீட்டுக்குள்ளேயா இருந்து நடிச்சாரு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு விஜய் ஒரு பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது. இப்ப பொலிட்டீஷியன் பொதுவா ஒரு செலிபிரிட்டி. செலிபிரிட்டிங்கும்போது கண்டிப்பா மக்கள் ஒரு பொலிட்டீஷியனுக்கு வர்றத விட இப்போ செலிபிரிட்டீஸ் வரும்போது மக்கள் திரளா கூடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷனோட நிறுவன தலைவர், மூத்த பத்திரிக்கையாளர். அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு. அவர்ட்ட நம்ம கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்கி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா, விஜய் ரோட் ஷோ போயிட்டு இருந்தாரு. அவருக்கு பல்வேறு தரப்புல பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் வந்துச்சு. மற்ற கட்சிகளுக்கு எதிர்ப்பு வராம, விஜய்க்கு மட்டும் ஏன் சார் இவ்ளோ எதிர்ப்புகள்? அப்படி எல்லாம் ஒண்ணு. எல்லா கட்சிக்குமே எதிர்ப்பு. ஆளுங்கட்சிய சொல்றீங்களா? இல்ல எதிர்க்கட்சிய சொல்றீங்களா? ஆளுங்கட்சியா சார் சொல்றோம். எந்த கட்சி இந்த மாதிரி பண்ணாலும் எதிர்ப்பு இருக்கும். அண்ணாமலை பண்ணும்போது எதிர்ப்பு இருந்துச்சே. எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல சார், இப்போ ஏடிஎம்கேயோட எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா, 120 இடத்துல அவர் போயிட்டு அவரு தேர்தல் பணிகள் வேலைய முடிச்சுட்டாரு. அவர்களுக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு எங்கேயும் பேசப்படவே இல்லையே. அதாவது அவர்கள் வளர்ந்த கட்சி. எதிர்க்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. விஜய் வளர்ந்துருவாருங்கிற பயம். பயத்தினுடைய வெளிப்பாடு அது. அப்போ திமுகவுக்கு ஒரு 50 வருஷமா அரசியல் பண்ற திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்ந்து வர விஜய பார்த்து ஒரு அச்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க எப்பவுமே ஜெயிச்சிருக்கிறவன் என்னைக்குமே அச்சப்பட்டு தான் ஆகணும். இப்போ ஒரு தோல்வி அடைஞ்சவனுக்கு யாரை பார்த்தும் பயம் இருக்காது. ஆனா வெற்றியும் அந்த வெற்றி களிப்பிலையும் அந்த பதவியும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் எப்பவுமே இன்னொருத்தனை பார்த்து பயந்து தான் ஆகணும். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் எல்லாமே. இதுதான் இயற்கை தான். அது இயற்கை தானே. அமைச்சர் வெற்றியை தக்க வச்சுக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சுபாவம் தானே. அந்த கேரக்டர் திமுகவுக்கு இருக்கிறதுல நியாயம் தானே. சரிங்க சார். அமைச்சர் கே. நேரு பார்த்தீங்கன்னா, திருச்சி எங்களோட கோட்டை. விஜயாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பல்வேறு பல்வேறு தரப்புல அவர் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை மலைக்கோட்டையை வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த கோட்டையை சொல்லியிருப்பார். திருச்சியில மலைக்கோட்டை இருக்குது, பிள்ளையார் கோயில். ஒருவேளை அது நேருவுடைய இது இப்பதான் தெரியுது. அவர் வாங்கிட்டாரா என்ன? ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அங்க நடந்த சூழ்நிலை வேற. அங்க இருக்க ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தீங்கன்னா, விஜய் பக்கம் நிக்கிற மாரி இருக்குங்க சார். நீங்க அந்த கூட்டத்த பார்த்தீங்களா? அது எப்படி இருக்கு? அதெல்லாம் அதாவது பலருடைய கணிப்பை விஜய் பொய்யாக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிட்டு இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் விஜய் கேர்லெஸ்ஸாக தான் நினைக்கிறாங்க. நம்ம கூட நம்மளுடைய பல பல போட்டிகளில் விஜய் இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி, நிறைய கற்றுக்கணும்னு சொல்கிறான். ஆனால் மக்கள் விஜய்க்கு இவ்வளோ கிரேஸாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. உண்மையிலேயே அது இந்த கூட்டம் மிரட்டல். அவர் மாநாடு பண்ணார், ஓகே. ஆனால் இந்த கூட்டம் பல மணி நேரம் அவருக்காக காத்துட்டு இருந்தாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய கூட்டம். அது உண்மையிலேயே எல்லாருக்குமே எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆமாங்க சார். கிட்டத்தட்ட நேரம் பார்த்தீங்கன்னா, 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் நகரவே இல்ல. விஜய்க்காக காத்திருந்து அந்த மாரி அவர வெயிட் பண்ணி பார்த்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் இந்த மாரி கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க சார். அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதுதான் நம்ம திருப்பியும் சொல்றேனே, ஒரு முக்கியமான யூடியூபரே கணிக்க முடியாது அப்படின்னு ஒரு வெளிப்படையான தகவலையே சொல்றாரு. அது உண்மையிலேயே அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம கணிப்போம் விஜயனுடைய போலிங் ரேஷியோ ஒரு 8லேருந்து 10% இருக்கும் அப்படிங்கிறதான் பொது கணிப்பு. அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இப்போ சமீபத்தில் திருச்சியிலையும் அரியலூரும் அவருடைய அந்த ரோட் ஷோ போனார் பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது அவருக்கு திரண்டு வந்த மக்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. அது நம்ம இப்போ விஜய் நம்ம ஒரு வேளை குறைவாக மதிப்பிட்டுட்டோமோ அப்படிங்கிற கேள்விக்குறி கூட நமக்குள்ள எழத்தான் செய்கிறது. விஜய் பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளிய வர மாட்டாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் திமுகல அவர் மேல விஜய் மேல வச்சாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, விஜய வீட்ட விட்டு வெளிய பார்த்தீங்கன்னா, வரவே விட மாட்றாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒரு சிக்கல் குடுத்துட்டே இருக்கிறாங்க. அதாவது பர்மிஷன் குடுக்க மாட்றாங்க. அந்த மாரி பல்வேறு விஷயங்கள் வச்சிருக்காங்க. அது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ விஜய் வீட்ட விட்டு வெளிய வரலாம். எவ்வளோ படம் நடிச்சிருக்கிறார். வீட்டுக்குள்ளேயா இருந்து நடிச்சாரு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு விஜய் ஒரு பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது. இப்போ பொலிட்டீஷியன் பொதுவா ஒரு செலிபிரிட்டி. செலிபிரிட்டிங்கும்போது கண்டிப்பா மக்கள் ஒரு பொலிட்டீஷியனுக்கு வர்றத விட இப்போ செலிபிரிட்டீஸ் வரும்போது மக்கள் திரளா கூடுவாங்க.
அதுக்குள்ள அதாவது அ- அதுக்கு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது ஒரு பெரிய புரோட்டோகால். அப்போ சில விதிமுறைகள் வந்து அரசு வந்து நிர்ணயம் பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட விதிமுறைகள் வந்தா கெடுபிடியா நிர்ணயம் பண்ணி இருக்கலாங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இருந்தாலும் அது விஜய்க்கு இவ்வளோ அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோ அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு ஆரோக்கியமா ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரில ஒரு நடிகர் பொலிட்டிக்கலுக்குள்ள வராரு. அவரு மக்கள் விரும்புறாங்க. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குதுங்கிறத நிர்ணயம் பண்றாரு. அவரை ஃப்ரீயா விடலாம். ஃப்ரீயா விடலாம். இனிமேல் வந்து எலெக்ஷன்ல மட்டும் தான் நீங்க இத கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய, தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, இந்த கூட்டங்கள பார்த்து திமுக கண்டிப்பா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. சரிங்க சார். சார் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது என்ன குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் வந்து மக்கள சந்திக்கணும். வாரத்துல 1 நாள் மட்டும் தான் வரேன்னு சொல்றாரு. அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? யாரு இந்த மாரி குற்றச்சாட்டை வைக்கிறது? சில மக்கள் வந்து சொல்றாங்க, தினந்தோறும் வந்து எல்லாம் சந்திக்கணும். ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கெல்லாம் யாருமே பதில் சொல்ல முடியாதுங்க. என் ஸ்ட்ரீட்ல வந்து நான் இந்த ஸ்ட்ரீட்ல இங்க இந்த ஏரியாலயே ஒரு 15, 20 ஸ்ட்ரீட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் விஜய் வந்துட்டு போகணும்னு சொன்னா சாத்தியப்படுமா? சாத்தியப்படுமா? முடியாதுல்ல. யா விஜய் மட்டும் கிடையாது. எந்த பொலிட்டிஷியன்னாலும் முடியாது. செலிபிரிட்டிஸ் யாருனாலயும் முடியாதுல்ல. ஓகேங்களா? ஒரு கவுன்சிலரே இருக்கிறாரு. டெய்லி எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு போகணும்னு சொன்னா முடியுமா? முடியாது. ஸோ பாசிபிலிட்டி இல்லாத கேள்வியெல்லாம் ஒரு அனாவசியமா வைக்கும்போது, அதுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. விஜயும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்த்தீங்கன்னா, விஜய் மேல தினந்தோறும் ஒரு ஒரு கேள்விய முன்னெடுத்து வச்சிருக்காரு. விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் வந்து என்னன்னா, ஒரு 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தொய்வு வருமோ அப்படின்னு அவருக்கும் ஒரு அச்சம் இருக்கதான் செய்யுது. அதனால இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாரு. ஆனா திரும்ப திரும்ப நம்ம சொல்றது சீமானுக்கு வந்து சீமான் அவர்கள் ஓட்டு சிதறாது. அவர் வந்து விஜய் மேல விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓட்டு சிதறதுங்கிறது திமுகவுக்கு ஓட்டு பலம் குறையும். ஏடிஎம்கே வந்து சரியான ஒற்றுமை குலைஞ்சிருச்சுன்னா, ஒரு ஒற்றுமையா இருந்தா வேற, ஒற்றுமை குலைஞ்சுன்னா அவங்களுடைய ஓட்டும் சிதறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓட்டு சிதறும். விஜயனுடைய பிரவேசத்துல இவங்களுக்கு தான் ஓட்டு சிதறும். சீமானுடைய ஓட்டு எதுவும் சிதற போறதில்ல. அப்படி இருக்கும்போது சீமான் தொடர்ந்து விஜய் மேல குற்றச்சாட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சீமானும் ஒரு வகையில் அவரும் ஒரு நடிகரா இருந்து தான் அரசியலுக்கு வந்தாரு. அதையும் அவரு மனசுக்குள்ள வச்சுட்டு தான் பேசணும். அவரும் ஒரு ஒரு மூவில இருந்தவரு, சினிமால இருந்தவரு, ஒரு டைரக்டரா இருந்தவரு, நடிகரா இருந்தா அதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கலுக்குள்ள வராரு. அப்படி இருக்கும்போது இன்னொரு நடிகர் உள்ள வரும்போது வரவேற்கணுமே வெளியே அவரை வந்து வேற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை வந்து அவர் மேல திணிக்கக்கூடாது. ஒரு சித்தாந்த ரீதியா திணிக்கட்டும். சித்தாந்த ரீதியா விஜய் ஒரு சரியான ஒரு சமூக சிந்தனை இல்லை, இன்மெச்சூரிட்டி இருக்கிறாரு, இல்லை உலக அரசியல் தெரியல, இது மாதிரி எல்லாம் சொல்லலாமே வெளியே ஒரு கூட்டத்தை கிரிட்டிசைஸ் பண்றதோ மற்ற இதெல்லாம் பர்சனல் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சார், இப்ப திமுகல பார்த்தீங்கன்னா, அ விஜயகாந்த் கூடாத கூட்டமா? இல்ல வந்து நடிகர் வடிவேலு கூடாத கூட்டமா? அப்படின்னு சொல்றாங்க சார். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நம்ம ஆரோக்கியமா விஷயம். வடிவேலோ விஜயகாந்தோ இல்ல. இப்ப நயன்தாரா கூட எங்கேயோ போறாங்க. ஏகப்பட்ட கூட்டம் வருது. முன்னாடி ஏதோ ஒரு நடிகை இருக்காங்க. அந்த அம்மாக்கு கேரளா போகும்போது பயங்கரமான கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தகவல் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியால. ஸோ கூட்டம் வர்றதுனால கூட்டம் வர்றதுனால ஓட்டு போட மாட்டாங்களா? ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போட மாட்டாங்களான்னு இப்படி கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். செலிபிரிட்டிஸ்னா கூட்டம் வரும். கூட்டம் வராம இருக்காது. எனி செலிபிரிட்டிஸ். திடீர்னு ரஜினிகாந்த் வந்து திருச்சி பக்கமோ இல்லை எங்க பக்கமோ போக சொல்லுங்க. விஜய் வந்து பல மடங்கு கூட்டம் வரும். இப்பவும் வரும். ஆனா ரஜினிகாந்துக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்படின்னா ஈஸியா என்ன சொல்லலாம், அதெல்லாம் போட மாட்டாங்க. நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். அது மாதிரி தான் இப்ப விஜய்க்கு கூட்டம் வருது. ஓட்டு போடுவாங்களாங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது வந்து தேர்தல் தான் நிர்ணயம் பண்ணும். இப்ப நம்மளால சரியா நிர்ணயம் பண்ண முடியலங்கிறது தான் உண்மை. ஆனா நம்மளுடைய கருத்தை பொறுத்தவரை இன்னும் நம்மளால அணித்தரமா சொல்ல முடியும். 10% அதிகப்படி 12% வாங்கலாம் ஓட்டு. அதாவது ஆட்சி அதிகாரத்தை வந்து தனித்தியா வந்து அடைய முடியுமா அப்படிங்கிறது முடியாது. சார், விஜய் மேல வந்து சில குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பிஜேபிய வந்து எதிர்த்து பேசவே மாட்டாரு. இவரு பிஜேபியோட பி டீம் தான் வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ கடந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து பிஜேபிய வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. பல விஷயங்கள பிஜேபி எதுன்னு கேள்வியும் கேட்டிருக்காரு சார். ஒரு விஜயை பொறுத்தளவோ இன்னும் வரைக்கும் சரியான அரசியல் களத்துக்கு வரலைங்கிறது தான் உண்மை. அறிவு சார்ந்த எல்லாருக்குமே தெரியும். விஜய் வந்து இன்னும் எந்த அரசியல் கட்சியினுடைய குறைபாடையும் வெளிப்படைத்தன்மையோட இன்னும் பேசல.
ஒருவேளை அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தியான விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. அதை பத்தி இதுவரைக்கும் விஜய் வந்து பொது வெளியில பேச வரல. திமுக மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை பத்தி இன்னும் அவர் பேச வரல. ஸோ ஆளும் அரசு, மத்திய அரசு, அவங்க மாநில அரசு, இவங்க 2 பேரை பத்தி விஜய் இன்னும் வெளிப்படைத்தன்மையா இன்னும் பேசலைங்கிறது தான் உண்மை. அதனால அவர் இப்போ பேசியிருக்கிற விஷயமெல்லாம் ஒரு ஒரு பொருட்டாவே எடுத்துக்க முடியாது. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பிஜேபி மேலேயும் இருக்கத்தான் செய்யுது, திமுக மேலேயும் இருக்கு. இன்னும் அந்த குற்றச்சாட்டுகளை வந்து விஜய் வந்து பொது வெளியில வெளிப்படைத்தன்மையுடன் இன்னும் பேசல. சார், விஜய் இன்னும் ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் கத்துக்கணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? விஜய் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல தான் சினிமா நடிகன் அப்படிங்கிறத மறந்துடணும். இன்னும் சினிமா ட்ரெண்டிங் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு, அதை மறந்துடணும். மக்களுக்கான ஒரு மனிதன் அப்படிங்கிறது மனசுக்குள்ள அடி மனசில் பதியணும். அப்போ மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதே போல் இப்போ நம்ம ஒரு தமிழ்நாட்டில் தான் இப்போ கட்சி தொடங்கி இருக்கிறாங்கன்னா, தமிழக மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்னங்கிறது ரொம்ப உன்னிப்பாக ஆய்ந்து அதை பேச பழகணும். அதுக்கான ரிமேடியஸை சொல்லணும். இதை செஞ்சால் இப்படி பலன் கிடைக்குங்கிறது சொல்ல தெரியும். அடிப்படை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வை வந்து அவர் ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை வந்து கரெக்டாக ரைட் லாயலாக கண்டுபிடிச்சி அதை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் வந்து அரசியல் அவர் பழக வேண்டியதை வெளியே இப்போ இருக்கக்கூடிய ஆளும் அரசு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட, தான் அரசியலுக்கு வந்தால், தன்னிடத்தில் அதிகாரம் வந்தால், நான் இந்த மக்களுக்கு என்ன செய்வேன், இந்த மக்கள் என்ன மாதிரி துன்பப்பட்டுட்டு இருக்காங்க, இந்த துன்பத்திலிருந்து மக்களை எப்படி விடுபடுத்தி கூட்டிட்டு வர முடியும் அப்படிங்கிறத அவர் ஆணித்தரமாக சொல்றதுக்கு ஒரு பண்ணணும். வார்த்தையால் மட்டும் கிடையாது, அதுக்கான சொல்யூஷனை கரெக்டாக சொல்லணும். அப்போ மக்கள் அவர் மேலே ஒரு பிடிப்பு ஏற்படும். சார், விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கும், விஜய் நிக்கிற தொகுதியில் வந்து அவர் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம பழைய காணொலியில கூட சொல்லிட்டோம், விஜய் தனித்து நின்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓட்டு 10% இருந்து 12% கூட வாங்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தனித்து எங்கே நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குமானா சந்தர்ப்பம் கிடையாது. தனியாக விஜயே ஒரு தொகுதியை செலெக்ஷன் பண்ணி நின்னா கூட அவர் அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏவா ஆவாரா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. ஓகே சார், உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி.